தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி பொறுத்தளவுக்கு ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை. உன்னுடைய எதிரி உனக்கு எப்பொழுதும் தொல்லை கொடுத்து கொண்டேதான் இருப்பான். அது வேலை இடத்துலையும் சரி, மற்ற இடத்துலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உனக்கு ஒரு எதிரி தொல்லை கொடுத்து கொண்டேதான் இருப்பான். நான் உண்மையில் எதை தேடிக்கொண்டிருக்கிறேன், இது தனுசின் முதல் ரகசியம். நான் எதை தான் தேடிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு என் மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேத சாபம் உள்ள ஜாதகம். பிரேத சாபம் அப்படிங்கிறது ராசியின் மறைக்கப்பட்ட உண்மை. மனதில் இருப்பதை மறைத்து வைத்துக் கொள்வது இவர்களுக்கு கடினம். ஆனால் அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நேச்சர் சில நேரங்களில் மற்றவர்கள் மனத்தை காயப்படுத்தலாம். உண்மையை சொல்வது நல்லது, ஆனால் எப்போது சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதே இவர்களின் வளர்ச்சி அப்படின்னு ஒரு பொருளாதார கடமை. அப்போது ஒரு விதி கேட்பது, இதிலிருந்து தப்பிக்க போறியா இல்லை உயர போறியா? இதுலேருந்து நீ உன்னை விதி கேட்கறது, இதுலேருந்து நீ தப்பிக்க போறியா இல்லை நீ உயர போறியா? தனுசுக்கு சாபம் இருக்குது என்று ராசியை மட்டும் எப்படி வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு என்னென்ன, இவங்களுடைய ராசிகள் மறைக்கப்பட்ட உண்மையில இவங்களுக்கு எந்தெந்த துறையில சார்ந்தவர்களுக்கெல்லாம் சில பேருக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா. ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பரிபூரண ஆசிகள். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை. ஒரு ராசியுடைய மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, எந்தது எப்படி எப்படிலாம் இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பிரம்மன் எழுதிய விதி, நிறைய விஷயங்கள், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் நிறைய பேர் பார்த்து, நிறைய பேர் இதுல உண்மைகள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுபோல உங்கள் ராசியை பற்றி உங்களுக்கே தெரியாத ஒரு உண்மை இருக்கிறது என்றால் அதை தெரிந்து கொள்ள நீங்கள் தயாரா? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்கு, என்ன ஏதுங்கிறத சொல்லுங்க. நாம் தினமும் ராசி பலன் கேட்கிறோம். பணம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், திருமணம் எப்படி இருக்கும், அதிர்ஷ்டம் எப்போது வரும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் உங்கள் ராசிக்குள் மறைந்திருக்கும் உண்மை என்ன? இது எத்தனை பேர் நம்ம யோசிச்சிருக்கோம்? இது எத்தனை பேர் நம்ம ராசியுடைய நம்ம எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? ஒரு ராசி என்பது வெறும் குணாதிசயங்கள் பட்டியல் அல்ல, அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதற்குள் ஒரு மறைந்த மனநிலை, வெளியில் தெரியாத ஒரு பலம், யாரிடமும் சொல்லாத ஒரு பலவீனம், ஒரு விதியின் சோதனை, ஒரு மறைமுக கர்ம பாடம் மற்றும் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒரு பிறவியின் திறனாக கூட இருக்கலாம். ஸோ அவ்வளவு விஷயம் இதுல இருக்கு, சும்மா இல்லை. வெளியில் இருக்கும் மிகவும் தைரியமாக தெரிந்திருக்கலாம், ஆனால் இரவு தனியே இருக்கும்போது மனதில் என்ன ஓடுகிறது? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ராசியின் மறைந்திருக்கும் உண்மை என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், நான் சொல்லியிருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது. எல்லோருக்கும் உதவி செய்பவராக இருக்கலாம், ஆனால் அவருக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் யார் இருப்பார்கள்? யார் இருப்பான்? யார் செய்வாங்க? யார் செய்ய போறாங்க? அதுதான் இந்த தொடரின் கேள்வியே. உன் ராசியின் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனி குணம் இருக்கிறது, தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் வேகம் பலமாக இருக்கும், மற்றவருக்கு பொறுமை ஆயுதமாக இருக்கும், இன்னொருக்கு அறிவு வரமாக இருக்கும், சிலருக்கு உறவுகள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாக கூட இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று, வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடக்கும் சில சம்பவங்களுக்கு பின்னால் ஒரு உளவியல் மற்றும் ஜோதிட குறியீடு இருக்கு. அது என்ன? அதுதான் மிக முக்கியமானது. ஏன் சில ராசிக்காரர்கள் எவ்வளவு விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுகிறார்கள்? விழுந்தாலும் எழுந்திருக்கிறாங்கல்ல. ஒரு சிலர் வெற்றிக்கு வந்த பிறகு மன நிம்மதியை தேடுகிறார்கள். ஏன் தேடுறாங்க? சிலர் ஏன் அன்பை அதிகமாக கொடுத்து இறுதியில் தான் காயப்படுத்துகிறார்கள்? எத்தனை பேருக்கு எவ்வளவோ விஷயங்கள்லாம் நம்ம கேள்வி. ஏன் சிலருடைய வாழ்க்கையில் பணம் வரும் ஆனால் தங்குவதில்லை? கொடுத்த கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சு கோடிக்கணக்கில் கையை விட்டு போயிடுத்த, எதனால? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ராசி உங்கள் வாழ்க்கை முழுவதும் நிர்ணயிப்பதில்லை. ஒரு ராசி ஒரு வழியை காட்டலாம், உங்கள் முடிவுகள் தான் அந்த வழியில் உங்களை அழைத்து செல்கின்றன. இதுதான் மிக முக்கியமான ஒண்ணு. ஆனால் இந்த பதிவை வெறும் ராசி பலனாக பார்க்காதீர்கள். இது வெறும் ராசி பலனா மட்டும் நீங்க பார்க்க கூடாது. உங்களை பற்றி நீங்கள் இதுவரை கவனிக்கப்படாமல் விட்ட ஒரு கண்ணாடியாக பாருங்கள். அதுதான் மிக முக்கியமானது. 12 ராசிகருக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் பேசாத குணம், வெளியில் தெரியாத முகம், மறைந்திருக்கும் பலம், மௌனமாக நடக்கும் போராட்டம், விதி வைக்கும் சோதனை மற்றும் வாழ்க்கை மாற்றக்கூடிய ரகசியம் அதுல இருக்கு. அவ்வளவு விஷயம் அதுல இருக்கு, சும்மா கிடையாது.
அதுபோல ஒவ்வொரு விஷயமும் இந்த பயணத்தை இது போங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள கடைசி வரைக்கும் போலாம். ராசி சொல்லும் குணத்தை மட்டும் கேட்காதீர்கள், அதற்குள் மறைந்திருக்கும் மனிதனை புரிந்து கொள்ளுங்கள். மனிதனை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல சந்தேகம் இருக்கோ உடனே கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் உங்க கூட இருக்கேன். நான் உங்களுக்கு எல்லா சொல்யூஷன்ஸும் சொல்லி உங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டிய நான் இருக்கேன். 100% 200% நான் உங்க கூட இருக்கேன். வெற்றி நமதே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை, உன்னுடைய எதிரி உனக்கு எப்பொழுதும் தொல்லை கொடுத்து கொண்டேதான் இருப்பான். அது வேலை இடத்துலையும் சரி, மற்ற இடத்துலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உனக்கு ஒரு எதிரி தொல்லை கொடுத்து கொண்டேதான் இருப்பான். கொஞ்ச நாளைக்கு தொல்லை இல்லாமல் இருக்கும், திரும்ப தொல்லை வரும். கொஞ்ச நாளைக்கு தொல்லை இல்லாமல் இருக்கும், திரும்ப தொல்லை வரும். இது உன்னுடைய ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல சில நேரங்களில் உங்கள் மிகப்பெரிய சோதனை உங்கள் சுதந்திர, அதாவது நம்மளால சுதந்திரமா இருக்க முடியலைங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும். சில சோதனைகள் வந்துட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். உலகம் உங்களை போல்டு, ஆப்டிமிஸ்டிக், அட்வென்ச்சரஸ் என்று கூட பார்க்கலாம். ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் உண்மை வேறு. ஒரு இடத்தில் நீண்ட காலம் சிக்கிக்கொள்ள பிடிக்காது. புதிய அனுபவம் வேண்டும், புதிய மனிதர்கள் வேண்டும், புதிய வாய்ப்புகள் வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள். நான் உண்மையில் எதை தேடிக்கொண்டிருக்கிறேன், இது தனுசின் முதல் ரகசியம். நான் எதை தான் தேடிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு என் மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேத சாபம் உள்ள ஜாதகம். பிரேத சாபம் அப்படிங்கிறது ராசியின் மறைக்கப்பட்ட உண்மை. மனதில் இருப்பதை மறைத்து வைத்துக் கொள்வது இவர்களுக்கு கடினம். ஆனால் அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நேச்சர் சில நேரங்களில் மற்றவர்கள் மனத்தை காயப்படுத்தலாம். உண்மையை சொல்வது நல்லது, ஆனால் எப்போது சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதே இவர்களின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். மறைமுக கர்மா அப்படின்னு சொல்லும்போது ஜோதிட கோணத்தில் எடுத்துக்கூடாது. சுதந்திரம் வேண்டும் என்றால் பொறுப்பிலிருந்து ஓடக்கூடாது. வாழ்க்கையில் சில நேரங்கள் நீங்கள் விரும்பாத சில கட்டுப்பாடுகளும் கொடுக்கலாம். ஸோ பார்த்துக்கோ. ஒரு வேலை, ஒரு குடும்ப பொறுப்பு, ஒரு உறவு, ஒரு பொருளாதார கடமை, அப்போது ஒரு விதி கேட்பது, இதிலிருந்து தப்பிக்க போறியா இல்லை உயர போறியா? இதுலேருந்து நீ உன்னை விதி கேட்கறது, இதுலேருந்து நீ தப்பிக்க போறியா இல்லை நீ உயர போறியா? தனுசுக்கு சாபம் இருக்குது என்று ராசியை மட்டும் எப்படி வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பிரேத சாபம்ங்கிறது ஒரு வாய்ப்பை தேடி ஓடும்போது கையில் இருக்கும் வாய்ப்பை இழக்காதீர்கள். ஸோ கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணு. ஆண் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆணும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீடம், அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் விரும்பக்கூடியவர்கள், குடும்பத்திலேயே தனக்கான ஒரு இடம் தேவைப்படலாம்ங்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை தானே தீர்மானிக்க விரும்புபவர்கள் பெண்கள். என் வாழ்க்கையை நான் நிர்ணயம் பண்ணிக்கிறேன், நீ என்னுடைய விஷயத்தில் தலையிடாது, யூ நோ நீட் டு இன்டர்ஃபியர் இன் மை லைஃப் அப்படின்னு கூட சொல்லுவா சில பேர். பெண்களில் சில பேர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இஸ் நாட் அ கேஜ், இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு யூ, சூஸ் டு ப்ரொடெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு என்னென்ன, இவங்களுடைய ராசிகள் மறைக்கப்பட்ட உண்மையில் இவங்களுக்கு எந்தெந்த துறையில் சார்ந்தவர்களுக்கெல்லாம் சில பேருக்கு ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னால், டீச்சிங்கு, ட்ராவல், லா, பப்ளிஷிங், மீடியா, கன்சல்டிங், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த துறைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா விரிவான பார்வை இருக்கும். ஆனால் இதிலெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். விஷன் இருக்கிறது, எக்ஸ்கியூஷன்ஸை தவற விடாதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அதாவது இர்ரெகுலர் ரொட்டீன், அதே போல் ட்ராவல், லேக் ஆஃப் ரெஸ்ட், இந்த வாழ்க்கை முறை காரணங்களில் கவனம் தேவை. சில விஷயங்கள் இவை சில நேரத்தில் மருத்துவ விஷயத்துலையும் சில நேரம் கவனமாக இருக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி, டிஸ்ட்ராக்டர்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். விதியின் சோதனை எப்பொழுதும் முடியும் அப்படின்னு சொன்னால் சில கிரகங்களால் முடியும். தனுசின் இறுதி மறைக்கப்பட்ட உண்மை, தனுசை விழுவது தோல்வி அல்ல. ஏன்னா எல்லா தோல்விகளிலும் எல்லா வழிகளிலும் ஓடிக்கொண்டே இருந்து தன்னுடைய உண்மையான இலக்கை மறந்து விடுவது தான். உங்களுக்கான பல பாதைகள் பல இருக்கலாம், வாய்ப்புகள் பல வரலாம், பல புதிய மனிதர்கள் கூட வரலாம். ஆனால் தனுசின் கர்ம ரகசியம், உலகத்தை சுற்றி பார்க்கும் ஆசை உனக்கு இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கையில் உண்மையான பயணம் இல்லை. உன்னை கண்டுபிடிப்பது இந்த எப்படி இருக்கு என்னங்கிறது நீ சில விஷயங்கள் பார்த்துக்கணும். அதாவது தனுசு ராசி பொறுத்தளவுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்ன, நெட்ஃப்ளிக்ஸில் வர சீரியஸில் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸ் பார்க்குறாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் நம்மளோட அடுத்த எபிசோடு என்னன்னு தெரியாமல் இருக்க பற்றியில் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாமல் இருப்பவர்கள். பூராட நட்சத்திரம் தனுசு ராசி ஆணாக இருந்தால் இருதார யோகம். ஆனால் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி அவ்வளோ எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. கை கெட்டினது வாய் கேட்டாது, எட்டாத இடத்துக்கு பட்டா போட நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும்.
உன்னை எல்லாரும் புரிஞ்சுட்டா உன் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூ போல் அப்படியே ஒரு அமோகமாக மாறிடும். உன்னோட லைஃபே வந்து சூப்பராக மாறிடும். ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஆல்வேஸ் டென்ஷன், ஆல்வேஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆல்வேஸ் டிப்ரெஷன். ஏதோ லைஃப் ஓடிட்டு இருக்கு. இதில் கெட்ட பழக்கங்கள் வேற, சில கெட்ட பழக்கங்கள் வேற, பிரேத சாபம் வேற, இதெல்லாம் இருக்கு. ஸோ செய்யறத கொஞ்சம் கரெக்டாக செய். உன்னுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசோதித்து கொண்டு உன் ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறதையும் உன் ஜாதகத்தை பார்த்து நீ தெரிந்து கொள். ஜோதிடர் யுகம் நேயர்கள், இதுவரையில் நீங்கள் பார்த்தது ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை. உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் சுய ஜாதகத்தில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்வழி என்னைக்குமே இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.